வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 4 புதிய அமைச்சர்கள் மற்றும் ஒரு பிரதி அமைச்சர் பதவியேற்பு. அகவை 51 காலடி பதித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான். சம்பிரதாயங்களை மீறி வித்யாவின் வீட்டிற்கு தனியாக சென்று அனுதாபம் தெரிவித்த ஜனாதிபதியின் நற்செயலை பாராட்டுவதாக வி ஆனந்த சங்கரி தெரிவிப்பு. கொட்டக்கத்தன கொலை தொடர்பில் ஐயத்துக்கு இடமின்றி சாட்சியங்களை உறுதி செய்ய முடியவில்லை என போலீசார் தெரிவிப்பு. අධිකරණයේදී පැමිණිලි පාර්ශවය අසමත් වෙලා තියෙනවා මේක මේ ඔප්පු කරන්න සැකයෙන් තොරව. சர்வதேச முறைகள் ஊடாக 988 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் கடன் பெற்றுள்ளது. எமது தேசத்தின் மூலை முடுக்கெங்கும் பெண்ணியத்தின் சக்தியை வெளித்தள செய்த சிவலோகநாதன் வித்யா பாலியல் வன்புணர்வின் பின்னர் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 15 நாட்கள் கடந்துள்ளன. வித்யாவின் படுகொலை தமிழ் பேசும் மக்களை மாத்திரமன்றி நாட்டில் உள்ள அனைவரையும் ஆறாத துயரத்தில் ஆழ்த்தியதுடன் சீற்றத்துடன் வெகுண்டளவும் செய்தது. முழுமையாக மலர்வதற்கு முன்னர் கசக்கி எறியப்பட்ட வித்யா அக்கா, தங்கை, மகள், மருமகள் என நமது நாட்டில் உள்ள அனைவரது இதயங்களிலும் இறந்தும் இறவாத நிலையுடன் வாழ்ந்து வருகின்றாள். வித்யா இன்னும் ஒரு தொடர்கதையல்ல. இத்துடன் இந்த காம வெறியாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதே தேசத்து மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பு. பசுமை நினைவுகளை கபலீகரம் செய்து துன்பியல் அனுபவத்தை விட்டு சென்ற வித்யாவின் ஆறாத வடுக்களை நாமும் மீட்டுகின்றோம். புங்குடுதீவில் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வித்யாவின் மரணத்திற்கு நீதி கோரி நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு வித்யா கொலை செய்யப்பட்டமையை கண்டித்தும் கொலையுடன் தொடர்புடையவர்களை தண்டிக்குமாறு வலியுறுத்தியும் மலையகத்திலும் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா ஒலிபென்ட் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை மலையக மகளிர் மன்றத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நாங்க வன்மையாக இந்த இப்படி செஞ்ச சமூகத்தை வன்மையாக தண்டிக்கணும்னு மரண தண்டனை கொடுக்க வேண்டும்னு நாங்க அன்போட தோட்ட தொழிலாளர்கள் அவ்வளவு பேரும் வன்மையாக கண்டிக்க வேண்டும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வித்யாவுக்கு நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வித்யாவினுடைய கொலை சம்பவத்தை டிவிலையும் நாங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம், பேப்பர்லயும் பார்த்திருக்கிறோம். அந்த சம்பவம் எந்த பிள்ளைகளுக்குமே நடக்க கூடாதுன்னு மரண தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆழ்ந்த துக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல கொடூர சம்பவம் நடைபெற வேண்டாம் என்று வித்யாவை அளித்த கொடூரர்களுக்கும் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மலையக மக்கள்
எல்லோரும் சேர்ந்த ஆனந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வித்யாவின் கொலையை கண்டித்து அம்பாறை அக்கரைப்பற்று சக்தி மகளிர் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலய முற்றலில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதை போன்ற சம்பவம் இனிமேலும் இலங்கையிலேயோ பிற நாடுகளிலேயோ எங்கேயோ இந்த இது நடக்கக்கூடாது என்று சொல்லி சட்டத்தரணிகளை வாதாட வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு கொடூரமான தண்டனையை வழங்குமாறு நாங்கள் சக்தி மகளிர் அணி வேண்டிக் கொள்கிறோம். மாணவிக்கு நடந்த வன்முறை போல் இன்னும் இந்த இலங்கையிலேயோ இந்த நாட்டிலேயோ எந்த மாணவிக்கோ நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் வன்முறையாக கண்டிக்கின்றோம். இலங்கை சட்டக்கல்லூரி மாணவர்களினால் வித்யாவின் கொலைக்கு நீதி கோரி கொழும்பின் புதுக்கடை பிரேமதாச சிறைக்கரையிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. பெண்களுக்கு எதிரான முறையில் ஏற்படுத்தப்படும் சட்டங்கள் சரியான முறையில் திருத்தப்பட வேண்டும். இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறும் இடத்து உடனடியாக விசேட முறையில் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு நீதாய விளக்கத்தின் ஊடாக அது நீதிமன்றத்திற்கு வழக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் இவ்வாறான குற்றவாளிகள் தொடர்ந்தும் சமூகத்தில் தமது செயற்பாடுகளை அதிகரித்துக் கொண்டு போவார்கள். அடுத்தபடியும் சட்டங்களில் காணப்படும் பிழைகளை திருத்த வேண்டும். எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பெண்கள் தாக்கப்படுகின்றார்கள், அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒட்டுமொத்த சமுதாயமும் எங்களுடைய பெண்களினுடைய பார்வைகளை சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது நாங்கள் விந்தியாவும் மட்டுமில்லை, இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிகளுக்கு எங்களுடைய சமுதாயம் விடை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மௌன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சட்டத்திலே நிறைய ஓட்டைகள் இருக்கின்றது, அதை நாங்கள் திருத்த வேண்டும். நிச்சயமாக விந்தியாவுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த பெண்களுக்கும் விடை காண வேண்டும் என்பதற்காக இந்த நாங்கள் மௌன போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். சம்பிரதாயங்களை மீறி தன் சார்பிலும் அரசு சார்பிலும் யாழ்ப்பாணம் சென்று வித்யாவின் வீட்டாருக்கு அனுதாபம் தெரிவித்த ஜனாதிபதியின் செயற்பாட்டை நாட்டு மக்கள் வெகுவாக பாராட்டுவதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களின் உதவியின்றி தன்னந்தனியாக யாழ்ப்பாணம் சென்று நேரில் அனுதாபம் தெரிவித்த ஜனாதிபதியின் நற்செயலை பாராட்டுவதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மாணவி வித்யா சிவலோகநாதன் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி படுகொலை செய்யப்பட்டமை தமது காலத்தில் நடந்தேறிய மிக கொடூரமான செயல் என சுட்டிக்காட்டியுள்ள வி ஆனந்த சங்கரி பாடசாலை மாணவர்கள் நாடளாவிய ரீதியில் கிளர்ந்தெழுந்து ஒற்றுமையையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடு பூராகவும் பரந்து வாழும் ஆண் பெண் பிள்ளைகள் மற்றும் பெரியவர்கள் வித்யா மீது காட்டும் அனுதாபம் அவரை முழு இலங்கைக்கும் ஒற்றுமையின் சின்னமாக எடுத்து காட்டுவதாக கூறியுள்ள தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் அவரை ஒரு தியாகி என ஏற்றுக்கொண்டால் கூட மிகையாகாது என்றும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பரந்தன் கோரக்கன்கட்டு குடியிருப்பு பகுதியில் 11 வயது சிறுமி ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமி காலை முதல் காணாமல் போயிருந்த நிலையில் அயலவர்கள் மாலை சிறுமியை சடலமாக கிணற்றிலிருந்து கண்டெடுத்துள்ளனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதுடன் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக அவரது உறவினர்கள் தெரிவிப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பு ஏறாவூர் ஐயங்கேணி பகுதியில் 1.5 வயது குழந்தை தண்ணீர் வாளிக்குள் வீழ்ந்து உயிரிழப்பு. முல்லைத்தீவு மல்லாவி 4ஆம் யூனிட் பகுதியில் 10 மாத குழந்தை சிறிய கல்லொன்றை விழுங்கி உயிரிழப்பு. நிந்தவூர் 8ஆம் பிரிவை சேர்ந்த 1 வயதும் 8 மாதங்களும் நிரம்பிய குழந்தை வீட்டு முற்றலில் தேங்கியிருந்த நீரில் தவறுதலாக வீழ்ந்து உயிரிழப்பு. கிளிநொச்சி வண்ணாங்கேணி வடக்கில் வீட்டுக்கு அருகே உள்ள குளத்திற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த 1.5 மற்றும் 2.5 வயதுடைய பிள்ளைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தலவாக்கல மட்டுக்கல தோட்டத்தை சேர்ந்த சிறுவன் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள கிணற்றில் வீழ்ந்து உயிரிழப்பு. முல்லைத்தீவு விஸ்வமடு வள்ளுவர்புரம் பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்து சிறுவன் உயிரிழப்பு. பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் தமது பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் கவனக்குறைவாக தொடர்ந்தும் செயற்படுகின்றமை ஏற்புடையதா? பெற்றோரே, பாதுகாவலரே, உங்கள் பொறுப்பில் உள்ள நாளைய நாட்டின் தூண்களின் பாதுகாப்பினை இப்போதே உறுதி செய்யுங்கள். கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட சில நிர்மாணங்கள் தொடர்பில் திருப்தி அடைய முடியாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். 2015 வீடமைப்பு மற்றும் கட்டட கண்காட்சியை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார்.
கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கண்காட்சி மண்டபத்தில் ஆரம்பமான 2015 வீடமைப்பு மற்றும் கட்டட கண்காட்சி வளாகத்தில் நிர்மாணத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பார்வையிட முடியும். இலங்கை நிர்மாண சபை இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது. මට මතකයි පාර්ලිමේන්තුවේ පක්ෂයේ මන්ත්‍රීවරු ඇහුවා සමහර පාරවල් ඉදිකිරීම පිළිබඳව ඇස්සමේන්තු අරගෙන ඇවිල්ලා பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் சில வீதி நிர்மாணங்கள் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை கொண்டு வந்து கிலோமீட்டருக்கான மதிப்பீடு தொடர்பில் கேள்வி எழுப்பியமே எனக்கு நினைவில் இருக்கின்றது. இந்த வீதிகள் தங்கத்தால் நிர்மாணிக்கப்படுகின்றதா என செலவினங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதும் எனக்கு நினைவில் இருக்கின்றது. கடந்த வாரம் பொறியியலாளர்களுக்கு அறிவிக்காமல் நான் மாதுருவோய அணைக்கட்டை கண்காணிப்பதற்கு சென்றிருந்தேன். அதன் பணிகளை அவதானித்த போது மிகவும் கவலையாக இருந்தது. இது பொறியியலாளர்களின் பொறுப்பாகும். நீர்த்தேக்கம் முழுவதும் எல்காக்கள் காணப்படுகின்றன. பொறியியலாளர்கள் வந்தவுடன் நான் இதனை காண்பித்து எவ்வளவு காலமாக இவ்வாறு உள்ளது என்று கேட்டேன். 1.5 மாதம் என அவர் கூறினார். இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என நான் வினவினேன். ஏதேனும் செய்ய வேண்டும் என்றே நான் எண்ணுகின்றேன் என்று பொறியியலாளர் என்னிடம் கூறினார். 2015 வீடமைப்பு மற்றும் கட்டட கண்காட்சி நாளை மற்றும் நாளை மறுதினம் வரை நடைபெற உள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் புதிய அமைச்சர்கள் 4வரும் பிரதி அமைச்சர் ஒருவரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதற்கான நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். 1994 ஆண்டு பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்த லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன இதற்கு முன்னர் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராகவும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும் விமான சேவை பிரதி அமைச்சராகவும் செயற்பட்டுள்ளார். இவர் முன்னாள் ஊடகத்துறை அமைச்சராவார். அவர் தற்போது வகிக்கும் பிரதி அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக புதிய அமைச்சராக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை அரச நிர்வாகம் மற்றும் ஜனநாயக ஆட்சிக்கான ராஜாங்க அமைச்சராக பண்டு பண்டாரநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி ராஜாங்க அமைச்சராக ஹேமால் குணசேகரவும் காணி பிரதி அமைச்சராக சந்திரஸ்ரீ சூரிய ஆராய்ச்சியும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ரஞ்சித் சியம்பலாபிட்டிய சுற்றாடல் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன மற்றும் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய ஆகியோர் தற்போது வகிக்கும் பதவிக்கு மேலதிகமாக புதிய அமைச்சுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுகன் தொண்டமானின் 51வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கொழும்பு அலுவலகத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. கொழும்பில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் தொண்டமானின் பிறந்த நாளை முன்னிட்டு சமய வழிபாடுகள் நடைபெற்றன. இதனையடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் முத்து சிவலிங்கத்தினால் கேக் வெட்டி பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. இதேவேளை ஆறுமுகம் தொண்டமானின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு கொட்டக்கலையிலும் இன்று நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது விளையாட்டு உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். 51வது அகவையில் தடம் பதித்துள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் தொடர்பில் நியூஸ் போஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. இலங்கையின் மலையக தமிழ் அரசியல்வாதிகளில் ஒருவரான ஆறுமுகம் தொண்டமான் 1964 ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி பிறந்தார். இவர் மலையக இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட தொழிலாளர் சமூகத்திற்காக அயராது உழைத்து அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் பேரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ரோயல் கல்லூரியில் கல்வி பயின்ற ஆறுமுகம் தொண்டமான் 1990ஆம் ஆண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடாக அரசியலுக்குள் பிரவேசித்தார். 1993ஆம் ஆண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதிச் செயலாளராகவும் 1994ஆம் ஆண்டு பொதுச் செயலாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 1994ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஆறுமுகம் தொண்டமான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். அன்று முதல் இன்று வரை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் மலையக மக்களின் நலனுக்காக ஆறுமுகம் தொண்டமான் தொடர்ந்தும் அயராது உழைத்து வருகின்றார். மட்டக்களப்பு மண்டூர் பகுதியில் சமூக சேவை உத்தியோகத்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் விரிவுபடுத்தியுள்ளனர். சம்பவ இடத்தில் நேற்று நடத்திய தீவிர சோதனையை அடுத்து அங்கிருந்த வெற்றி தோட்டா ஒன்றை போலீசார் கண்டெடுத்துள்ளனர்.
களுவாஞ்சிக்குடி உதவி போலீஸ் அத்தியட்சகரின் கண்காணிப்பின் கீழ் விசேட போலீஸ் குழு இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சம்பவ இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட வெற்று தோட்டாவை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்புவதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையின் பின்னரே சமூக சேவை உத்தியோகத்தரை சுட்டுக் கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் ரகத்தை கண்டறிய முடியும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று வெள்ளாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மண்டூர் பகுதியில் உள்ள சமூக சேவை உத்தியோகத்தரின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்றிருந்த அடையாளம் தெரியாத இருவர் அவரை சுட்டுக் கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்தனர். இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாநாடு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்றது. அனைத்து பாராளுமன்ற ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் இலங்கை சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா உள்ளிட்ட மூவர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 27ஆம் தேதி டோக்கியோவில் ஆரம்பமான இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாநாடு நாளையுடன் நிறைவடைகின்றது. 68 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 180 இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் இலங்கை சார்பில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெயஸ்ரீ ரங்கா, பாராளுமன்ற உறுப்பினர் உதித்தலோக்கு பண்டார, பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜெயமகா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது ஜப்பான் பாராளுமன்ற சபாநாயகர் ததமோரி ஒஷிமாவை பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயஸ்ரீ ரங்கா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் அபிவிருத்திக்கு கடனற்ற நிதியுதவிகள் வழங்கப்படும் அதே நேரம் மலேகம் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளின் அபிவிருத்திகளுக்கு கடனற்ற நிதியுதவி வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயஸ்ரீ ரங்கா ஜப்பான் பாராளுமன்ற சபாநாயகரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் 66வது பயண தரிப்பிடமான பிபிலையை இன்று சென்றடைந்தது. மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் தேசத்தை ஒன்றிணைக்கும் வாகன தொடரணியின் 22வது நாள் பயணம் பண்டாரவளையில் இன்று ஆரம்பமானது. இன மத ஜாதி வர்க்க பேதங்களை மறந்து மக்கள் இன்றும் அணிதிரண்டனர். நேற்றைய பயணத்தின் இறுதி அம்சமாகவும் இன்றைய பயணத்தின் ஆரம்பமாகவும் முத்தாய்ப்பாகவும் பண்டாரவளையில் நேற்றிரவு இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. மக்கள் புன்முறுவல் பூத்தவாறு வாகன தொடரணியை இவ்வாறு வரவேற்றனர். வர்க்க பேதங்களையும் இன்ன மத மொழி வரையறைகளையும் தகர்த்து மக்கள் ஒற்றுமையாக அணிதிரண்டு தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியை வரவேற்றனர். நான் வெளிமாடைக்கு இதனை பார்ப்பதற்காக மிகவும் ஆவலுடன் சென்றேன். ஆனால் அங்கு என்னால் பார்க்க முடியாமல் போனது. ஆகவே காலையிலேயே பண்டாரவளை நகருக்கு வந்துவிட்டேன். எனது ஆசை நிறைவேறிவிட்டது. எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல கலந்துக்கிறத நினைச்சு பெருமைப்படுறோம். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் தரிப்பிடமான பண்டாரவளை நகரம் இந்த மகத்தான பயணத்தின் பசுமை நினைவுகளை தன்னகத்தை உள்வாங்கிக் கொண்டது. ரன்பூமி தொடர் அணியில் ஒவ்வொரு இடத்திலும் இலங்கை மக்களின் மேன்மையினை வெளிப்படுத்த இலங்கையர்கள் முயற்சிப்பதை அவதானிக்க முடிந்தது. உங்களது உன்னதத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதேனும் தடைகள் இருக்கின்றதா? இல்லை. இலங்கையில் எதை காண வேண்டுமோ அதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறுகிய காலத்தில் ஐக்கிய இலங்கை கட்டியெழுப்பப்பட்டுள்ளதையே இது காண்பிக்கின்றது. கொழும்பு துறைமுக திட்டம் குறுகிய காலத்தில் மேன்மையினை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. பண்டாரவளையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த வாகன தொடரணியை வீதியின் இரு மரங்களும் குழுமியிருந்த மக்கள் தேசிய கொடிகளை அசைத்தவாறு வரவேற்றனர். பதுளை மக்களும் தற்துணிவுடன் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டனர். தமிழ் மக்களாகிய நாங்கள், சிங்கள மக்களாகிய எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலே வாகன பேரணியை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். ஊவா வெள்ளசை மாகாண மக்கள் அனைவரும் சகல இன மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த வாகன பேரணியை நாங்கள் மகிழ்வுடன் வரவேற்பதோடு
ඉතිනි පල්ලවරිත මේක භූමි ගතිනි රැකදෙවනු මේ මව් භූමි ස්වාගේරණි මයි. பதுளையிலிருந்து பிபிலை நோக்கி பயணித்த வாகன தொடரணி ரம்மியமான இலங்கையின் நினைவுகளை பதிவு செய்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தது. பிபிலியை வந்தடைந்த பேரணியை மேலை தேச வாத்தியங்களுடன் முழக்கத்துடன் வரவேற்கப்பட்டது. பிபிலை மக்களும் திரண்டு வந்து இந்த பயணத்திற்கு தமது அமோக ஆதரவை வழங்கினர். ஜாதி குலமால பேத வசேன் பெதிலை நட்டுவ இன மத குல பேதங்களில் பிளவுபட்டிருக்காது. இந்த நாட்டில் பிறந்த நாம் ஒன்றாக வாழ வேண்டும். இந்த செய்தியை சிரச ஊடக வலையமைப்பு முழு நாட்டிற்கும் கொண்டு செல்கின்றது. சக்தி சிரச நியூஸ் போஸ்ட் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் நாளை மொனராகலையில் தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. நாளை முற்பகல் 11 மணிக்கு புத்தளவை சென்றடைய உள்ள வாகன தொடரணி வெள்ளவாயவில் தனது பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது. எமது உன்னத தேசத்திற்காக நீங்களும் ஒன்றிணையுங்கள். ககவத்தை கொட்டகத்தன இரட்டை கொலை தொடர்பில் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பாற் சென்று சாட்சியங்களை உறுதி செய்ய முடியாது போனதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீசார் இதனை குறிப்பிட்டனர். 2012ஆம் ஆண்டு ககவத்த கொட்டகத்தன பகுதியில் தாய் மற்றும் மகளை கொலை செய்த சம்பவத்தின் 3 சந்தேக நபர்களும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணைகளின் பின்னர் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர். இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் கொட்டகத்தன பகுதி மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். ககவத்தி நகருக்கு வந்து ஆக்ரோஷமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கலைப்பதற்கு போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்ட போது போலீசார் மீது பொதுமக்கள் கற்பிரயோகம் நடத்தியுள்ளனர். இந்த வழக்கின் பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இந்த வழக்கில் சாட்சிகள் முன்வைக்கப்பட்ட விதம் குறித்து தெளிவுபடுத்தினார். සෝකෝ සටහන් කිසිවක් පොලිසිය විසින් උපයෝගී කරගෙන තිබුණේ නැහැ පරීක්ෂණ කටයුතු වලට. விசாரணைகளுக்கு போலீசார் சரியான தகவல்களை பதிவு செய்திருக்கவில்லை. சரியான தகவல்களை திரட்டியிருந்தால் அவர்களினால் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் பொய் என உறுதி செய்திருக்க முடியும். டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த டிஎன்ஏ பரிசோதனையினூடாக குறித்த 3 பேரின் மாதிரிகள் ஒத்துப்போகவில்லை. அத்துடன் இந்த டிஎன்ஏ பரிசோதனையை நடத்திய வைத்தியர் பரிசோதனைகளை முன்னெடுக்கும் போது அதன் தரவுகள் மாதிரியுடன் ஒத்துப்போனமையே இந்த வழக்கில் உள்ள முக்கியமான விடயமாகும். அதனை அவர் மறைத்துள்ளார். டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கையை குறித்த வைத்தியர் பிரதிவாதி சார்பில் கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனை முறைப்பாட்டாக பதிவு செய்ய வேண்டும். இதனூடாக போலீஸ் விசாரணைகளில் கேள்வி எழுப்புகின்றது. வாஸ் குணவர்தனவின் அறிக்கை ஏன் போலீசார் முன்வைக்கவில்லை, டிஎன்ஏ அறிக்கையை ஏன் முன்வைக்கவில்லை என்ற கேள்வி எழுகின்றது. கொட்டகத்தன சம்பவம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீசார் கருத்து தெரிவித்தனர். விசாரணைகளின் போது திரட்டப்பட்ட சாட்சியங்கள் போதுமானதாக இன்மையினால் பிரதிவாதிகள் விடுதலையாகியுள்ளனர். இதனை உறுதிப்படுத்த நீதிமன்றத்தில் முறைப்பாட்டாளர்கள் கவனஈனமாக செயற்பட்டுள்ளது. போலீசார் இந்த வழக்கில் சாட்சியாளர்கள் மாத்திரமே. 4 டிஎன்ஏ ஒருவருடன் ஒத்துப்போகின்றது. எனினும் அந்த நபர் தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடையாது. இந்த வழக்கு தொடர்பில் கொட்டகத்தன மக்கள் தெரிவிக்கும் விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய விதம் குறித்து இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. மேன்முறையீடு செய்ய முடியும். எனினும் சட்டமா அதிபர் இதனை தீர்மானிக்க வேண்டும். மேன்முறையீட்டின் போது விவாதிக்கக்கூடிய விடயங்கள் இருக்க வேண்டும். அமைதியின்மையால் நேற்று மாலை மூடப்பட்ட ரத்தினபுரி அமிலப்பிட்டி பிரதான வீதி இன்று காலை போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது.
சுங்க பணிப்பாளர் நாயகம் விலகியமை தனது அச்சுறுத்தல்களினால் என போலியாக குற்றம் சுமத்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று தெரிவித்தார். குறித்த குற்றச்சாட்டுகளை முன்னாள் சுங்க பணிப்பாளர் நாயகம் நிராகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சுங்க பணிப்பாளர் திடீரென விலகியமையை கூறி தற்போது பிரச்சனையை ஏற்படுத்தி வருகின்றனர். சிலருக்கு மனதில் பிரச்சனையாகிவிட்டுள்ளது. ஜகத் விஜய் கடிதம் வழங்கினார். இது போலியான பிரசாரம் என கூறினர். அவர் இவ்வாறு முன்வந்துள்ளமையிட்டு அவருக்கு கௌரவத்தை தெரிவிக்கின்றோம். ஆகவே போலியான பிரசாரம் செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சர்வதேச முறைகளை விநியோகித்து இலங்கை பெற்றுக் கொண்ட கடன் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பை நிதியமைச்சர் ஏற்பாடு செய்திருந்தார். 5.26% சாதாரண வட்டி விகிதாசாரத்தின் கீழ் இந்த கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். 988 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நமக்கு கிடைத்துள்ளது. அரசாங்க பிணை பத்திரங்களூடாக 650 மில்லியன்கள். அபிவிருத்தி இலங்கை முறைகள் 325 மில்லியன். அவர்கள் 2 அல்லது 3 பில்லியன்களுக்கு நம்மிடம் கேள்வியை முன்வைத்தனர். ஆனால் கடந்த முறை நாட்டிற்கு சேவையாற்ற சென்று மாற்றங்கள் ஏற்பட்டமையினால் இம்முறை மிகவும் அவதானமாக செயற்படுகின்றோம். இலங்கை ஏற்றுமதியாளர்கள் ஈட்டும் அந்நிய செலாவணியை வேறு நாடுகளில் வைக்காது இலங்கைக்கு கொண்டு வருவார்களாயின் இவ்வாறு முறைகளூடாக சர்வதேச கடன்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது என நிதியமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டினார். தமது பணத்தை வேறு நாடுகளில் வைக்க வேண்டாம் என இலங்கை ஏற்றுமதியாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். நாட்டிற்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் நாட்டிற்கு பணத்தை கொண்டு வந்தால் நாங்கள் வெள்ளையர்களுக்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை. வெள்ளையர்களுக்கு கடன் செலுத்தாது அதன் நன்மைகளை இலங்கையர்களுக்கு வழங்க முடியும். அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாங்கள் தேவையான அனைத்தையும் வழங்குகின்றோம். இனி விளையாட்டுச் செய்தி. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் களத்தடுப்பு நட்சத்திரமான ஜோண்டி ரோட்ஸிடம் பயிற்சி பெறும் வாய்ப்பு இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு இன்று கிட்டியது. இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் களத்தடுப்பு ஆற்றலை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ஜோண்டி ரோட்ஸ் தடுப்பு சுவர் என வர்ணிக்கப்பட்டவர் ஆவார். சமீப காலமாக வீரர்களுக்கு களத்தடுப்பு பயிற்சிகளை அளித்து வரும் அவரை 10 நாட்களுக்கு இலங்கை அணிக்கு பயிற்சி அளிக்குமாறு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் சமீபத்தில் அளித்திருந்தது. அதன்படி இலங்கை வந்துள்ள அவர் முதற்கட்ட பயிற்சிகளை இலங்கை அணி வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எவ்வாறாயினும் இன்றைய பயிற்சியில் தேசிய அணியின் சகல வீரர்களும் பங்கு பற்றியிருக்கவில்லை. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.